கருப்பு பூனையின் சாபம். மணி மற்றும் அவனது மனைவி ரம்யா இருவரும் தங்களின் 5வது திருமண நாளை கொண்டாட மலைப் பிரதேசத்தில் உள்ள ரிசார்ட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தார்கள். நேரம் நள்ளிரவு 12 மணி. காட்டின் நடுவே நீளமான அந்த சாலை, இருபுறமும் அடர்ந்த மரங்கள். காரின் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டுமே அந்த இருளை கிழித்து கொண்டு சென்றது. மணி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்றாள் ரம்யா. மணி அவளை தேற்றிவிட்டு வேகமாக காரை ஓட்டினான். திடீரென சாலையின் குறுக்கே ஒரு பெரிய கருப்பு பூனை மின்னல் வேகத்தில் ஓடியது. மணி பிரேக் போடுவதற்குள் கார் அந்த பூனையின் மீது ஏறி நின்றது. ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் காடே அதிரும்படி கேட்டது. மணி காரை விட்டு இறங்கி பார்த்தான். அந்த பூனை இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. அதன் கண்கள் இறந்து போன நிலையிலும் மணியை வெறித்து பார்ப்பது போல இருந்தது. ரம்யா பயத்தில் நடுங்கினாள். மணி, இது கெட்ட சகுனம், வா போயிடலாம் என்று அழுதாள். பூனையை அங்கே விட்டுவிட்டு அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். சிறிது தூரம் சென்றதும் காரின் பின் சீட்டில் ஏதோ சத்தம் கேட்டது. மணி ரியர் வியூ கண்ணாடியில் பார்த்தபோது பின்னால் ஒரு கருப்பு உருவம் அமைந்திருப்பது போல தெரிந்தது. அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தால் அங்கே யாரும் இல்லை. திடீரென காரின் ஏசி தானாகவே அதிகமானது. காரின் உள்ளே அதே அழுகிய மாமிச வாசனை வரத் தொடங்கியது. காரின் வன்ஷீல்ட் பூனையின் நகங்களால் கீறப்பட்டது போன்ற கோடுகள் தானாகவே தோன்ற ஆரம்பித்தன. ரம்யாவின் தோளில் யாரோ கை வைப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டு அவள் அலறினாள். திடீரென கார் தானாகவே நின்றுவிட்டது. ஸ்டார்ட் ஆக மறுத்தது. காரின் வெளியே பார்த்தபோது நூற்றுக்கணக்கான கருப்பு பூனைகள் காரை சூழ்ந்து நின்றன. அவற்றின் கண்கள் நெருப்பு பொறி போல ஜொலித்தன. திடீரென காரின் கண்ணாடியை உடைத்து கொண்டு ஒரு விகாரமான பெண்ணின் ஆவி உள்ளே நுழைந்தது. அதன் முகம் பூனையைப் போல சிதைந்து போயிருந்தது. என் உயிரை எடுத்தாயே, இப்போது உன் உயிரை தா என்று அது மணியின் கழுத்தை நெரித்தது. ரம்யா காரின் கதவை திறக்க முயன்றாள். ஆனால் அது திறக்கவில்லை. அந்த பேய் அவர்களை கார் துண்டுகளால் தாக்கத் தொடங்கியது. இருவரும் இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடினர். அப்போது சாலையின் ஓரத்தில் ஒரு சிறிய குடில் தெரிந்தது. அங்கிருந்து ஒரு முதியவர் கையில் ஒரு செப்பு தடியுடன் ஓடி வந்தார். அவர் ஒரு மந்திரவாதி சாமியார். அவர் மந்திரங்களை ஓதிக்கொண்டே கார் அருகே வந்தது. தனது தடியால் காரின் மீது அடித்தார். நிறுத்து, அவர்கள் தெரியாமல் செய்த தவறு இது என்று அவர் கத்தினார். அந்த பேய் சாமியாரை தாக்க முயன்றது. ஆனால் சாமியார் ஒரு புனித நீரை எடுத்து அந்த பேயின் மீது தெளித்தார். ஒரு பயங்கரமான புகையுடன் அந்த பேய் பின்வாங்கியது. சாமியார் அவர்களை விரைவாக தனது குடிலுக்குள் அழைத்துச் சென்றார். சாமியார் விளக்கினார், இது சாதாரண பூனை அல்ல, இந்த காட்டின் காவல் தெய்வம் வளர்த்த ஆத்மா. அதன் மரணம் ஒரு சாபத்தை தூண்டிவிட்டது. அவர் ஒரு விசேஷ பூஜையை செய்தார். ஒரு மண்ணாலான பூனை பொம்மையை செய்து அதில் அந்த பேயின் ஆக்ரோஷத்தை மாற்றினார். பின்னர் மணியையும் ரம்யாவையும் அந்த பூனை இறந்த இடத்திற்கு சென்று மன்னிப்பு கேட்டுக்க சொன்னார். அவர்கள் அப்படியே செய்ய அந்த பேய் மெதுவாக மறைந்தது. இனி உங்கள் பயணம் பாதுகாப்பாக இருக்கும், ஆனால் இயற்கையை துன்புறுத்தாதீர்கள் என்று சாமியார் எச்சரித்து அனுப்பினார். மணி மற்றும் ரம்யா இருவரும் தப்பித்தோம், பிழைத்தோம் என்று அங்கிருந்து கிளம்பினர். ஆனால் ரம்யாவின் கையில் அந்த பூனையின் நகக்கீரல் ஒரு வடுவாக அப்படியே இருந்தது. அந்த இரவு அவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது. மக்களே, கதை நன்றாக இருந்ததா? இது போன்ற கதைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் மாணிக்கம் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஒரு 10 பேருக்காவது ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலில் வர வீடியோகளை ரிப்பீட்டடாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்து கொடுப்பது உங்கள் மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.